ஓகே, நீங்க இப்போ ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை நிமித்தமாக போகிறீர்கள். அப்போ அங்க வந்து ஒரு நைட்டு நீங்க வந்து ஒரு அறை எடுத்து ஒரு ஹோட்டல்ல தங்கணும்னா அங்க போய் நீங்க என்னெல்லாம் இங்கிலீஷ்ல பேச வேண்டியது இருக்குன்னு இப்போ நம்ம கத்துக்க போறோம். ஓகே, எப்படியும் நீங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது, அதாவது தமிழ்நாடுல இருந்து வட இந்தியாவுக்கு போகும்போது அங்க போய் நீங்க ஹிந்தியில பேச வேண்டியது இருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது உருதுலையோ வேற ஏதாவது ஒரு பாஷையில பேச வேண்டியது இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஆங்கில மொழி வந்து எல்லா இடத்துலயும் நீங்க எங்க போனாலும் பேசலாம் இல்லையா? அதுக்கு தான் முக்கியமா உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க போய் ஒரு சிங்கிள் ரூம், அதாவது தனி அறை நீங்க கேக்குறீங்க. எப்படி கேக்குறதுன்னு பார்க்கலாம். இன்று இரவு தங்க தனிநபர் அறை ஒன்று வேண்டும். ஓகே, இன்று இரவு தங்க தனிநபர் அறை ஒன்று வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறதுன்னு பார்க்கலாம். I would like to have தனி நபர் அறை அப்படின்னா என்னது? சிங்கிள் ரூம். A single room for tonight. நீங்க எப்போ ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றதுன்னா ஒரு அவசரத்துக்கு தான் நீங்க ஸ்டே பண்றீங்க. ஒரேதான் ஒரு மாசம்லாம் நீங்க ஸ்டே பண்ண முடியாது இல்லையா? ஒரு நாளைக்கு தான் நீங்க ஸ்டே பண்ணுவீங்க. I would like to have a single room for tonight. ஓகே, இதே இது நீங்க இரு நபர் அறைனா எப்படி சொல்றது? டபுள் ரூம். ஓகே, single room or double room. Okay, I would like to have a single room for tonight. இந்த காலத்துல எந்த ரூம் எடுத்தாலும் ஏசி இருக்கா இல்லையா அப்படிதான் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஏசி இல்லாத ரூம்னா அது ஏதோ ஒரு ரொம்ப சீப் ரூம் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த குளிர்சாதன வசதி உள்ள அறைகள் தான் நம்மளுக்கு பழகி போய் விட்டது. அதனால நம்ம போனோன்னு அது கேட்குறோம். இங்கு எல்லா அறைகளும் குளிர்சாதன வசதி கொண்டதா? இங்கு எல்லா அறைகளும் குளிர்சாதன வசதி கொண்டதா அப்படின்னா அது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். Are all the rooms here air conditioned? Are all the rooms
here air conditioned? இங்க எல்லா அறைகளும் குளிர்சாதன வசதி கொண்டதானா? Are all the rooms here air conditioned? அப்படின்னு கேட்கணும். இங்கு ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு? இங்கு ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு? ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குதுன்னு பார்க்கலாம். What is the tariff? எப்பவுமே ஹோட்டல் ரூம் கேட்கும் போது டாரிஃப்னாக்கா வாடகை. வாட் இஸ் த ரெண்ட்னு கேட்க மாட்டோம். ரெண்ட் வந்து வீடு வாடகை கொடுக்கறது தான் ரெண்ட். ஹோட்டல்ல கேட்கறது வந்து டாரிஃப். வாட் இஸ் த டாரிஃப் ஹியர் ஃபார் அ டே? வாட் இஸ் த டாரிஃப் ஹியர் ஃபார் அ டே? சில ஹோட்டல்ல வந்து ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ 2000 3000 அப்படின்னா அது அந்த காசுக்கு காலையில சிற்றுண்டியும் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம கேட்கறது? நாள் வாடகையோடு சிற்றுண்டியும் சிற்றுண்டி சிற்றுண்டியும் சேர்ந்ததா? இங்கு நாள் வாடகையோடு சிற்றுண்டியும் சேர்ந்ததா அப்படின்னா எப்படி கேட்கறது? அது இங்கிலீஷ்ல இஸ் breakfast also included in the tariff or along with the tariff? Okay, included along with the tariff. Is breakfast also included along with the tariff? Next one. இங்கு வெளியேறும் நேரம் என்ன? இங்கு வெளியேறும் நேரம் என்ன? இந்த வெளியேறும் நேரம்க்கு இங்க ஒரு டாரிஃப்ன்ற வேர்ட் யூஸ் பண்ற மாதிரி இதுக்கு ஒரு தனி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். What is the checkout time? Checkout வெளியேறும் நேரம்னா checkout. What is the checkout time? அதே இது ஒரு இந்த ஹோட்டல்ல வந்து உள்ளே வரும் நேரம், அதாவது எத்தனை மணிக்கு நம்ம ரூமை வந்து வாடகைக்கு எடுக்கலான்றதுக்கு வந்து செக் இன் டைம். ஓகே,
செக்இன் டைம்னா ஒரு ரூமை வாடகைக்கு நம்ம எடுக்கும் நேரம். அதே இது வெளியேறும் நேரம்னா செக் அவுட் டைம். ஓகே, இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம், ஆல் தீஸ் ஆர் பர்டெய்னிங் டு ஹோட்டல்ஸ். டாரிஃப், செக் அவுட், இதெல்லாம் பர்டெய்னிங் டு ஹோட்டல்ஸ். இப்போ நம்ம இந்த 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் உங்களுக்கு நான் தருவேன். இன்று இரவு தங்க தனிநபர் அறை ஒன்று வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் கேட்கணும்னா எப்படி நீங்க இங்கிலீஷ்ல கேட்பீங்கன்னு இப்போ பார்க்க போறோம். I would like to have a single room for tonight. I would like to have a single room for tonight. இங்கு எல்லா அறைகளும் குளிர்சாதன வசதி கொண்டதா? இது எப்படி கேட்பீங்க? Are all the rooms here air conditioned? Okay, next question கேக்குறீங்க. இங்கு ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு? What is the tariff here for a day? இங்கு நாள் வாடகையோடு சிற்றுண்டியும் சேர்ந்ததா? Is breakfast also included along with the tariff? Is breakfast also included along with the tariff? இங்கு வெளியேறும் நேரம் என்ன? What is the checkout time? Okay, we'll see only the sentences in English now. I would like to have a single room for tonight. Are all the rooms here air conditioned? What is the tariff here for a day? Is breakfast also included along with the tariff? Look at the way I pronounce the word. It is not breakfast, it is breakfast. Okay? Is breakfast also included along with the tariff? What is the checkout time? Okay, keep practicing these 5 sentences. I'm going to give you 5 more sentences. All these are regarding hotels. Your stay in hotels. ஓகே, நம்ம இப்போ 5 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் உங்களுக்கு நான் இப்போ தரப்போகிறேன். இதெல்லாம் இது ஹோட்டல் சம்பந்தமாக இருக்கும் கேள்விகள். அறையின் சாவியை தர முடியுமா? அறையின் சாவியை தர முடியுமா? Can you please give me the room keys? Can you please give me the room keys? Or can you give me the room keys please? You can put this please either here or here. Can you give me the room keys please? Or can you please give me the room keys? Next one. நாளை காலை 6 மணிக்கு என்னை
முடியுமா? நாளை காலை 6 மணிக்கு என்னை எழுப்ப முடியுமா? இதை எப்படி கேட்குறாங்க, இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். Could you please wake me up at 6 a.m. tomorrow? அதாவது ஒரு புது இடத்துல போய் நம்ம தூங்கும்போது, ஒரு வேளை நம்ம தூங்கி விட்டோம்னா அடுத்த நாள் காலையில் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம திடீர்னு தூங்கிட்டோம்னா அதை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? நம்ம வேலைக்கு போகிறதே அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அப்போது அந்த ஹோட்டல்லையே சொன்னாக்கா they will give a wake up call. ஓகே, அவங்க வந்து காலையில் ஃபோனில் வேக்கப் கால் கொடுப்பாங்க. 6 o'clockனா 6 o'clock. அதுதான் இப்போ கேட்குறோம். Could you please wake me up at 6 a.m. tomorrow? அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு கொஞ்சம் குடிக்கும் நீர் குடிக்க தண்ணீர் கொண்டு வர முடியுமா? அதாவது தண்ணி வந்து அந்த ஜக்ல ஃபில் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிஸ்லரி பாட்டில்ஸும் கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வர முடியுமா? Could you please bring me some drinking water? Could you please bring me some drinking water? இப்போ நீங்கள் ரூமில் போய் செக்இன் பண்ணுறீங்க. செக்இன் பண்ணால் அங்கே ஜக்கில் தண்ணியே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ரூம் சர்வீஸ் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்குறீங்க? Could you please bring me some drinking water? அப்படின்னு கேட்குறீங்க. இந்த அறையை சுத்தம் செய்ய யாரையாவது அனுப்ப முடியுமா? இப்போ நீங்கள் ரூமை காலையில் மீட்டிங்க்கு போகிறீங்க, அப்போது அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு யாராவது அனுப்ப முடியுமான்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். Will it be possible to send someone to clean the room, please? Will it be
possible to send someone to clean the room, please? Okay, next one. எனக்கு வெளியே செல்ல ஒரு டாக்ஸி அனுப்ப முடியுமா? எனக்கு வெளியே செல்ல ஒரு டாக்ஸி அனுப்ப முடியுமா? Can you, இதை எப்படி எழுதலாம்? Can you arrange for a taxi to go out? ஒவ்வொரு ஹோட்டல்கள்லையும் அங்கே ரிசப்ஷனில் சொன்னாலே டாக்ஸி வேணும்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதை தான் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு வெளியே செல்ல ஒரு டாக்ஸி தயார் செய்ய முடியுமா இல்லாட்டி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ அரேஞ்ச் ஃபார் அ டாக்ஸி டு கோ அவுட் ப்ளீஸ்? ப்ளீஸ் எப்போவுமே நீங்கள் போட்டுக்கணும் இங்கிலீஷில். ஓகே, இந்த ப்ளீஸ் இங்கேயும் வரலாம், இல்லாட்டி கேன் யூ ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் அ டாக்ஸி அப்படியும் எழுதலாம். ஓகே, இந்த ப்ளீஸ் இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம். இப்போ நம்ம இந்த 5 சென்டென்சஸையும் ஒரு முறை பார்க்கலாம். அறையின் சாவியை தர முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ த ரூம் கீஸ்? நாளை காலை 6 மணிக்கு என்னை எழுப்ப முடியுமா? Could you please wake me up at 6 a.m. tomorrow? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வர முடியுமா? Could you please bring me some drinking water? இந்த அறையை சுத்தம் செய்ய யாரையாவது அனுப்ப முடியுமா? Will it be possible to send someone to clean the room, please? எனக்கு வெளியே செல்ல ஒரு டாக்ஸி அனுப்ப முடியுமா? Can you arrange for a taxi to go out, please? Or can you please arrange for a taxi to go out? Okay, now we'll see only the English sentences pertaining to hotel stay. Can you please give me the room keys? Could you please wake me up at 6 a.m. tomorrow? Could you please bring me some drinking water? Will it be possible to send someone to clean the room, please? Can you arrange for a taxi to go out, please? Or can you please arrange for a taxi to go out? Okay, practice all these sentences pertaining to a hotel stay, and this is going to be useful when you go out to another place, to another hotel to stay, to attend a meeting or to attend a conference.